ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் டியோடப்பில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி பாதி ப்ராடக்ட்ஸ் வந்து வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்க ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் இப்போ என்ன எடுக்கிறேன்னா, ஃபஸ்ட் வந்து ஃபோன் ஹோல்டர் தான் வந்து எடுத்தேன். பின்னாடி இதை வந்து நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல, பட் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதோட ப்ரைஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹீட் பேக் தான். இது வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் இந்த பேக் வந்து ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், பட் இது வந்து எனக்கு கரெக்டாக எதுவும் ரேட்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல. இங்கே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்து அவங்களே வந்து கொடுக்குற பேக் தான், நம்ம செலக்ட் பண்ண முடியாது டிசைன்லாம். ஸோ இந்த மாதிரி வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுக்கலாம். இதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் நேரம் நல்லாவே ஹீட் வந்து தாங்குது. நல்லா ஷைனிங்காக இருக்குது. எனக்கு பிடிச்ச டிசைனில் ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலரில் வந்து இது இருக்குது. இதுவும் வந்து ஒரு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கறதுனா பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சோப் வைக்கிற பாக்ஸ் தான் வந்து வாங்கினேன். இது வந்து பார்க்க வந்து ஒரு அழகாக ஒரு லீஃப் மாதிரி ஷேப்பில் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம சோப் வச்சுக்கலாம். இது அந்த ஒரு வாட்டர் வந்து ட்ராப் ஆகும்ல, அதெல்லாம் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இதை அவங்க கொடுக்கும்போது கரெக்டாக தான் இருந்துச்சு, பட் இதை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறதுன்னு தெரியல. இது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக அந்த இது ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுதா? இப்படி வச்சா அது அந்த ஷேப்பில் நிற்க மாட்டேங்குது. அவங்க வச்சு கொடுக்கும்போது கரெக்டாக இருந்தது, அதுக்கப்புறம் அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், அது கரெக்டாக வர மாட்டேங்குது. ஸோ இது ஓகே, அந்த அமௌண்ட்டுக்கு இது வந்து ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வந்து ப்ராடக்ட் தான் கிச்சனுக்கு. இது வந்து ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மசாலா பவுடர்லாம் வாங்கிட்டு நம்ம அதை அப்படியே வச்சுருவோம். இப்போ வண்டெல்லாம் நிறையா வச்சுருவோம். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் சீலிங் மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு சீல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அது வண்டு வைக்காமல் அது நிறைய நாள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் இந்த சீலிங் மிஷின் மட்டும்தான் கொடுப்பாங்க. பேட்ரிஸ் வந்து நம்ம தான் வாங்கிக்கணும். அவங்ககிட்ட கேட்டப்போ வந்து டியூராசெல் பேட்ரி தான் வந்து வாங்கணும், AA பேட்ரி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நான் தான் வாங்கினேன். இது வாங்கின அமௌண்ட்டை விட பேட்ரி வாங்கின அமௌண்ட் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. இதை வந்து நான் அதை யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ தான் ஒரு தடவை சீல் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லாவே சீல் ஆகுது. இப்போ பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம். இதை தான் இப்போ நான் வந்து சீல் பண்ணேன். பார்த்தீங்களா? ரொம்ப நல்லாவே டைட்டாக சீல் பண்ணியிருக்கு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நான் வாங்கினதுலேயே ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னா இதை வந்து நான் சொல்லுவேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த சீலிங் மிஷினை விட பேட்டரியோட அமௌண்ட் தான் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. எனிவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேட்டரிஸை ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் இதை வந்து பேட்டரிஸ் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஹீட் வந்து அதில் இதே ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் கையில் வந்து பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சீல் ஆகிற மாதிரி ஒரு புண்ணாயிடும் உங்கள் கை ரொம்ப. அதனால் பார்த்துக்கோங்க. இது வரும்போது வந்து இந்த இடம் வந்து டேமேஜாக தான் எனக்கு வந்துருந்துச்சு. அதாவது இங்கே வந்து கீழே வந்து இந்த கிளாத் இருக்குது இல்லையா, உங்களுக்கு தெரியுதா? அது வந்து மேலேயும் வந்துட்டு இருக்கணும். பட் அது வந்து பிஞ்சு தான் வந்திருந்தது. பட் இருந்தாலும் இது வந்து ஒர்க் ஆகுது நல்லா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஊசியில் நூல் கோக்கிற இதுதான் ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கு இதுவும். அடுத்து வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். இது வந்து கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு வாங்கியிருந்தேன். 3 ப்ரஷஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நார்மலான ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து ஸ்டீல் ப்ரஷ்ஷு. இது வந்து நல்லாயிருக்கு. இது வந்து கோல்டு கலரில் வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு இது 3மே. இதுவும் நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த முறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து 10 ருபீஸ்க்குள்ளே தான். நம்ம வெளியெலாம் வாங்கினோம்னா இன்னும் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நல்லாயிருக்கு. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த டேப்பு. ஸோ இது வந்து பெரிய பர்பஸ்க்காகலாம் வாங்கலை, டேப்பு. இதுவும் வந்து அந்த அமௌண்ட்க்கு வந்து சூப்பரான ஒர்த்து. நல்லாயிருக்கு இந்த டேப்பும். நல்லா ஸ்டிக் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 க்ளவுஸ் தான். இது வந்து இந்த க்ளவுஸ் போட்டுட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது மேலே வந்து கட் பண்ணால் கூட நம்ம கை கட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. திடீர்னு கையை கட் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இதை அப்படியே வச்சுருக்கேன். பட் க்ளவுஸ் வந்து நல்லா தான் இருக்குது. இது வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்பாத்தி கட்டை தான். இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அழகாக நல்லா டிசைன்லாம் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வுட் தான். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ மற்றபடி மீதி எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு இது வந்து நல்ல ஒர்த்து.
அடுத்து வந்து எக் யாக் செப்பரேட்டர். இது வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இது வந்து வாங்கினேன். சீவுறது, வாழைக்காய் சீவுறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுன்ட்டு இதை வந்து ஆர்டர் போட்டேன். நல்லா தான் இருக்குது. இது வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. பட் ப்ராடக்ட் வந்து எந்த டிஃபால்ட்டும் இல்லை, நல்லாயிருக்கு. பிளேட் வந்து நல்லா ஷார்ப்பாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் இதை வாங்குங்க. பிளாஸ்டிக் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலிக்கான் மோல்டு, கேக் மோல்டு, கப் கேக் மோல்டு. இது வந்து 6 rupees அப்படின்னு போட்டு 6 rupees சம்திங் போட்டிருந்தாங்க. இது வந்து 1 பீஸா 6 பீஸான்னு தெரியாமல் தான் ஆர்டர் போட்டேன். பட் ஒரே 1 பீஸ் தான். நல்லா தான் இருக்குது. நான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கல. 1 பீஸில் ஒரு கப் கேக் செய்ய முடியாது. அதனால் இதை வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். திருப்பி ஆர்டர் போட்டு இன்னும் ஒரு 5 பீஸ் ஏதாவது வாங்கிட்டு தான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி வருதுன்ட்டு. ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. அழகாக ஒரு ஹார்ட்டின் ஷேப்பு குட்டியாக. அடுத்து வந்துட்டு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். கார்டன் டூல்ஸ்னு. இது 3ம் சேர்த்தே வந்து ரொம்ப கம்மி ரேட் தான். ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை கிழிச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாயிருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது வந்து வுட்டில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதில். இதுவும் வந்து நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு பைப்புக்காக வாங்கினேன், கிச்சன் சிங்க்காக. பட் இது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலை. அவங்க போட்ட மாதிரியே கொடுப்பாங்களா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பட் அவங்க இமேஜில் காட்டின மாதிரியே கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்குல்ல. இது வந்து நம்ம பைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, இது அவ்வளோதான். பட் நம்ம வேணுங்கிற அளவுக்கு இப்படி இதை மட்டும் ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நானும் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணிவிட்டு இது வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கு வந்து இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுவோம் இது எப்படி இருக்குன்ட்டு. பட் ப்ராடக்ட் அதே மாதிரி கொடுத்துட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்து வந்துவிட்டோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட்டு. இதுவும் வந்து இன்னொரு ஃபோன் ஹோல்டர் தான். இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இது நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது ஒரு 1 வீக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இது எடுக்கும்போது வந்து நல்லா ரொம்ப டைட்டாக இருந்தது. இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கனால இது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கு. மற்றபடி இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா வெயிட்டும் வந்து தாங்குது. நீங்கள் இதில் இப்போ நான் மொபைல் வந்து இன்சர்ட் பண்ணல. பட் இதில் மொபைல் இன்சர்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன். இது வந்து நீங்கள் வெயிட் கூட நல்லா தாங்குது. நீங்கள் இப்படி கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸும் வந்து ரொம்பவே கம்மி தான். 5 rupees என்னவோ தான். இது ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. இப்போ நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் அதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட ப்ரைஸ் போட்டிருப்பேன். அப்படி அதில் உங்களுக்கு கிளியராக தெரில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து நான் கொடுக்குறேன். நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நான் டோட்டலாக வந்து 498.45 rupeesக்கு வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஒரு 49 rupees போட்டு அதுக்கு டேக்ஸுன்னு சொல்லி 98.54 rupees போட்டு டோட்டலாக வந்து 645 rupeesக்கு வந்து எனக்கு கொண்டு வந்து நமக்கு இது தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட அமௌண்ட் வந்து பார்க்குறப்போ ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. கடைசியாக ஷிப்பிங் டேக்ஸஸ்லாம் வந்து சேர்த்து பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி வந்து இருக்குது. பட் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஈக்குவலாக டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு ப்ராடக்ட் வந்து 6 to 10 rupeesக்குள்ளே தான் வந்து டேக்ஸு அந்த மாதிரி ஷிப்பிங் எல்லாமே சேர்த்து வரும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வேணும், கண்டிப்பாக இந்த ரேட்டில் கிடைக்கிது, இது வந்து இவ்வளோ ரேட்டில் கிடைக்கிது, எனக்கு பரவாயில்ல அப்படின்றா நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் எக்ஸஸாக அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை வந்து வாங்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.